எப்படி ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலையும் புறப்பட்டு போகாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எந்த சூழ்நிலையில சொன்னார் என்பது நமக்கு எப்பவுமே தியானம் செய்யறதற்கு அது சரியான மெத்தடு. எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார் என்று பார்க்க போனா, ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாங்க, அவனை பிசாசை துரத்தி விட முடியலன்னு சொன்னோன்னே அவனை இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. இயேசு துரத்தி விட்டு என்ன சொன்னாரு சீசரிடத்துல, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்னு அவங்களுக்கு சொன்னார். இது நமக்கு தெரியும். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்க. கேட்ட பொழுது ஆண்டவர் துரத்தி விட முடியலன்னே அவங்கள பார்த்து ஒரு திட்டி விட்டார். சீசர்ல பார்த்து என்ன சொல்லி திட்டினாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சீசர்களை திட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவர் பிசாசு அதட்டினாரு. அப்ப அவர் வல்லமையோட அதிகாரத்தோட அதட்டினாரு. அது புறப்பட்டு போயிடுச்சு. அப்ப இவங்க தனிச்சு வராங்க. வெக்கமா இருக்கு இவங்களுக்கு, சீஷர்களுக்கு. அப்படியே புறப்பட்டு போய் தனியா இயேசு இருக்கும்போது அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாம போயிட்டு அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க. உங்கள் அவிசுவாசத்தினாலதான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? சீஷர்களே பரவாயில்ல, அப்படிதானா? அதை காட்டிலும் நான் இன்க்ளூடிங் மைசெல்ஃப், என்னையும் சேர்த்தான் சொல்றேன். என்னோடு இருக்கிற எவ்வளவோ ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்தான் சொல்றேன். பல சமயத்தில் பிசாசை துரத்தி விட எங்களால் கூடாம தான் போகிறது. அதற்கு போதுமான உபவாசமும் அதுக்கு போதுமான ஜெபமும் வாழ்க்கையில இல்லை. முன்னேறணும், விருப்பம் இருக்கிறது, செய்கை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல வர வர ஒரு விருத்தியை என் வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். முன்பு போல போன வருஷம் மாதிரி நான் இந்த வருஷம் இல்லை. போன வருஷம் கடைசி மாதிரி இந்த வருஷம் ஆரம்பம் இல்லை. இந்த வருஷம் ஆரம்பிச்ச ஜனவரி மாதம் மாதிரி பிப்ரவரி மாதம் இல்லை. பெருமைக்காக அல்ல, இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுவது ரொம்ப ஈஸி எனக்கு. ஏன்னா தெரிஞ்ச வசனம் தான், பல முறை சொன்ன வசனம் தான். அதை சொல்லுவதற்காக நான் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நான் தனியாக ஆண்டோட உட்கார்ந்துருக்கேன். நான் இப்படியே பழகி கொண்டே இருந்தேன் என்று சொன்னா நான் வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சொன்னது போல இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு பாருங்க. அந்த ஜபம், அந்த உபவாசம் எனக்கு வரும். நான் ஜபம் பண்ணுவேன், பிசாசு ஓடி போகும், ஜனங்க விடுவிக்க. நான் மாத்திரம் அல்ல, இங்க என்னோட கூட ஊழியம் செய்யற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும், சிறியோரும் பெரியோரும் எல்லாருமே இந்த வசனம் தான். ஒரே வழி, ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசு நாமத்துல பிசாசு பயப்படும். நம்முடைய பங்கு என்ன? உபவாசம், ஜெபம். இதுல தான் இந்த பிசாசு புறப்பட்டு. உங்களுக்கு போதுமான உபவாசம் இல்லை, ஜெபம் இல்லை. உபவாசித்து ஜெபம் பண்ணி முடிச்சா விசுவாசம் நமக்குள்ளார வந்துடும். உங்களோட அவிசுவாசத்தினாலதான் பிசாசு ஓடல. மாறுபாடுள்ள சந்ததி அப்படி ஆண்டவர் திட்டுறாரு. இது நமக்கு இன்றைக்கு பேசுறோம், இதை தியானம் பண்றோம்னு சொன்னாக்க நான் முதல்ல உணர்வடைகிறேன். மற்றவங்களுக்கு போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கவும் கீழ்ப்படுத்தவும் நான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறேன். உங்களுக்கு முன்பாக என்னை நான் உயர்த்தி கொள்கிறதில்லை. பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கே அவர் ஏன் துரத்தி விட முடியலன்னு கேட்டப்ப உங்களோட அவிசுவாசம்னு சொன்னார். அப்ப விசுவாசிச்சா போதுமா? விசுவாசிச்சா போகாது. உபவாசிக்கவும் ஜெபிக்கணும். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நமக்கு விசுவாசம் வரும். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வல்லமை வரும், அதிகாரம் வரும். ஆண்டவர் எப்படி விரட்டினாரு, அங்கே அதை அதட்டினார் அப்படி போடப்பட்டிருக்கிறது. பிசாச அதட்டினார், அது நமக்கு வரும். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அப்படியானால் பெரிய அளவில் அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் அங்கே இந்த இப்ப இருக்க சூழ்நிலை யோசித்து பாருங்க. இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னாக்க எந்த பிசாசும் ஆண்டவர் இந்த மாதத்துக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற விடாம தடுக்கவே முடியாது. மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயமே இருக்காது, பயப்படாத, மகிழ்ச்சியாரு. பெரிய காரியம், ஒரு மார்வலஸ் திங்ஸ், ஆச்சரியமான காரியம், ஒரு ஜெபத்துக்கு ஒரு பதில் வரப்போகுதுன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வசனம்,
இந்த வசனம். ஜெபம், உபவாசம், நமக்குள்ள விசுவாசம் பெருகும். விசுவாசம் மாத்திரமல்ல, நாம பிசாசை அதட்ட முடியும். வல்லமை அதிகாரம் உள்ளவங்களாக இந்த உலகத்திலே நாம ஜீவிக்க முடியும். எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்துடும். திருமண காரியங்கள் கூடி வரும். ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் திருமணத்துக்காக காத்திருக்கிற நீங்கள் உபவாசித்தாலும் ஜெபம் பண்ணினாலும், நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு கொடுப்பார், அவர் எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? அந்த விசுவாசம் மாத்திரமல்ல, நம்ம முதல் பகுதி மாம்ச பிரகார பார்த்து முதல் பகுதியில கவனமா இருந்தா அவர் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். இரண்டாவது பகுதி என்பது பிசாசு. பிசாசு நமக்கு தடை பண்ண முடியாது. நம்ம வாக்கு தத்தத்தை பிசாசு எடுக்க முடியாது. நமக்கு இருக்கிற வாக்கு தத்தத்தை, ஆண்டவர் கொடுக்கிற வசனத்தை நிறைவேற விடாம பிசாசு தடை பண்ணவே முடியாது. அதட்ட முடியும், அவன் போய்விடுவான். வாக்கு தத்தம் நமக்கு நிறைவேறும் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா சொல்லலாமா?